ஹைதராபாத்தில் ஒரு பார்க்கிங் ஏரியாவில் ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 10 வயசு இருக்கும்போல இருக்குது. அந்த பொண்ணு உட்காந்துருக்கு, சும்மா உட்காந்துருக்கு அந்த பார்க்கிங் ஏரியாவில். அப்போ ஒரு வயசான ஆள் ஒருத்தன் அந்த பொண்ணை வந்து பாலியல் ரீதியாக சிலுமிஷம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அந்த ஆள் கையை தட்டி தட்டி விடுது. நல்ல வேலையை அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் அந்த ஏரியாவுக்கு வந்துட்டார், அந்த பார்க்கிங் இடத்துக்கு வந்துட்டார். வந்த பிறகு என்ன ஏதுன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து இவர் எங்கள் தாத்தா கிடையாது இது பண்ணுறாரு அப்படின்னு சொன்னதும் அந்த கிழவன் வந்து பயந்து ஓடிட்டார். ஓடினதும் பின்னாடி துரத்தி, இந்த ஆள் பின்னாடி துரத்தி, அப்புறம் அங்கே கூடின மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த வயசான ஆளை அடித்தே கொன்னுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு பெரிய சபாஷ் போடலாம். ஏன்னா மக்களுக்கு இப்போ தான் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கு, இவனுங்களை இந்த மாதிரி குற்றம் செய்கிறவனுங்களை என்ன தான் கேஸ் போட்டு நீங்கள் போலீஸை கூப்பிட்டிங்கன்னா போலீஸை வந்து பாதுகாப்பாக இவனை கூப்பிட்டு போய் கோர்ட்டில் போட்டு கோர்ட்டில் கேஸ் நடக்கும். அங்கே சில நாதாரிங்க இருப்பானுங்க, சில பேர்லாம் எவிடன்ஸ் பத்தலை, இது பத்தலை, அது பத்தலைன்ட்டு வெளியில் விட்டுருவானுங்க. அப்படியே எல்லா எவிடன்ஸும் இருந்தாலுமேவும் இவன் ஏதாவது ஒரு இந்த தொகை கட்டுறேன் அப்படின்னா ஜாமீனில் விட்டுருவானுங்க. இந்த மாதிரி ஆகாத சில கம்யூனிட்டி நாய்ங்க இருக்கிறதுனால தான் மக்களுக்கு வந்து வெறுத்து போய் மக்களே தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குற்றவாளிகளுக்கு அடித்து கொண்டுட்டாங்க. எப்படி இந்த வெஸ்ட் பெங்காலில் 3 பேர் சேர்ந்து ஒரு சின்ன பொண்ணை பாலியல் வன்முறை பண்ணி தண்ணியில் கட்டி தூக்கி போட்டு கொண்டானுங்கள்ல, ரொம்ப கொடுமையாக. அதில் ஒருத்தவனை மக்கள் பிடிச்சி அடித்து கொண்டுட்டாங்க. இந்த மாதிரி ஹைதராபாத்லேயும் இப்போ அடித்து கொண்டுட்டாங்க. இந்த மாதிரி மக்கள் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் என்ன தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள ஆளைய விட்டுருவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு போலீஸே குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிச்சி போனாலும் அவன் ஜாமீன் வாங்கிட்டு வெளில வந்துடுவான். அப்போது அவ்வளோ கஷ்டப்பட்ட போலீஸ்க்கு ஒன்றும் மரியாதை கிடையாது, மக்கள் மேலேயும் ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் சம்பளம் மட்டும் மக்கள் வரி பணத்துலேருந்து வாங்கிட்டு ஜம்பமாக சுற்றுவானுங்க சில கம்யூனிட்டி பசங்க. அவனுங்க இந்த மாதிரி குற்றம் பண்ணுறான் இல்லையா, இவனுங்க சைக்கோ இல்லை, இவனுக்கு ஜாமீன் கொடுக்குறான்ல சில பேர், அவனுங்க தான் ரியல் சைக்கோவே. மக்கள் வரி பணத்துலேருந்து தண்டத்துக்கு சம்பளம் வேலையே செய்ய மாட்டானுங்க. அவ்வளோ எரிச்சலாக வருது மக்கள்.